எல்லாமே தான் அடைப்பு. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய 17 ரூபாயிலிருந்து 17 ரூபாயிலிருந்து. வணக்கம். கொரோனா வைரஸ் உலகத்தையே ஆட்டி படைச்சிட்ருக்கு. உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரையும் முடங்க வச்சிருச்சு. ஒரு நாட்டோட அரசாங்கமும் நம்ம மக்கள்கிட்ட அவங்க மக்கள்கிட்ட வலியுறுத்துறது என்னென்னா ஊரடங்கு, லாக்டவுன், செல்ஃப் குவாரண்டைன், இந்த 3 விஷயத்தை தான் திரும்ப சொல்கிறாங்க. எதனாலன்னா இன்னைய வரைக்கும் கொரோனா வைரஸ்க்கு ஒரு ஆத்தென்டிக் மெடிசின் கிடையாது, ஆத்தென்டிக் வேக்சின்ஸ் கிடையாது. எல்லாமே அந்த ப்ராசஸிங்கில் தான் இருக்குது, கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ப்ராசஸில் தான் இருக்குது, இன்னும் வெளிவரவில்லை. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாட்டிலையும் ஏற்பட்ட தாக்கத்தை பொறுத்து என்னென்னா கொரோனா வைரஸ்க்கு ஊரடங்கு தான் ஒரே ஒரு சாய்ஸ். அதை வெல்லணும், அதுக்கு எதிர்த்து போராடணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒருத்தரும் நம்ம நாட்டுக்காக செய்யக்கூடிய சிறிய அர்ப்பணிப்பு என்னென்னா அவங்க அரசாங்கம் சொல்லியிருக்கிற ஊரடங்கு எவ்வளோ நாளோ அதை நம்ம கடைபிடித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். எதுக்காகன்னா இந்த ஊரடங்கு மூலமாக தான் அந்த சோஷியல் டிஸ்டன்ஸிங்கிறது மாறும். அப்படிங்கிறது ஏற்பட்டு ஒருத்தருக்கு தொற்றுறதுங்கிறது குறையும். ஒன்று நம்ம கேரியராக இருக்கோம்னு வைங்க, நம்ம கொரோனா வைரஸ் தொற்றுனால கேரியரில் இருக்கோம்னா செல்ஃப் குவாரண்டைன் மூலமாக இன்னொருத்தருக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு வெகுவாக குறையும் ஊரடங்கு, லாக்டவுன் மெத்தட் மூலமாக. அதே மாதிரி நம்ம இன்னொருத்தர்ட்டேருந்து நம்மளுக்கு அக்வயர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வர வேண்டிய அந்த வரக்கூடிய சூழலை நம்ம தவிர்த்துக்கிறதுக்கான சின்ன விஷயந்தான். இந்த குறிப்பிட்ட சிறிய நாள் நம்ம நாட்டுக்காக செய்கிற அர்ப்பணிப்பாக நினச்சி நம்மளோட பங்களிப்பை கொடுத்தோன்னா திரும்ப நம்ம இழந்த பொருளாதாரத்தையும் இழந்த மற்ற விஷயங்களையும் மீட்டெடுக்கிறது, பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு வரதுக்கான பெரிய முன்னெடுப்பு தான் இந்த விஷயம். அதை நோக்கி தான் அரசாங்கமும் திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மத்திய ஆயுஷ் அமைச்சகம் கொரோனா வைரஸ்க்கு சித்த மருத்துவத்தில் கபசுர குடிநீர் அப்படிங்கிற மருந்தை பரிந்துரைச்சாங்க. அந்த மருந்து எந்த மாதிரியான பர்பஸில் அவங்க பரிந்துரைச்சாங்கன்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கும் மற்ற அசோசியேட்டடாக உடலில் சுகர் இந்த மாதிரி மற்ற பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கும், வயோதிகம் உள்ளவங்களுக்கும், எதிர்ப்பு சக்தி மிக குறையாக உள்ளவங்களும் இது எடுத்துக்கிறப்ப எதிர்ப்பு சக்தி உண்டாகி கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ட் ஆனாலோ இல்லை வராமலோ தடுக்கிறதுக்கான ஒரு விதமான எதிர்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பரிந்துரைக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் கபசுர குடிநீர் சாப்பிட்டா கொரோனா வைரஸ் சாகடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான எவிடன்ஸ் ரிப்போர்ட்லாம் கிடையாது. இது ஒரு பரிந்துரை. இப்படி இருக்கிறப்ப நம்ம எல்லோரும் பண்ண இவ்வளோ நாள் நம்ம செஞ்ச ஊரடங்கு நம்ம பின்பற்ற தவறிட்டோங்கிறதா காரணம். அமைச்சகம் சொன்ன அடுத்த சில மணி நேரங்கள்லேயே எல்லோரும் நாட்டு மருந்து கடைகளை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிட்டோம். கபசுர குடிநீர் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இந்த மாதிரி அங்கே போய் கூட்டம் கூடுறப்பவே ஒரு பக்கம் இன்ஃபெக்ட் ஆகிடும். கபசுர குடிநீர் குடித்தாக்க கொரோனா வைரஸ் வராது அப்படின்னு சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக கிடையாது. ஸோ முதல் விஷயம் ஊரடங்கு, சோஷியல் டிஸ்டன்சிங் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ஒருவேளை அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு அறிகுறி இருக்குது, கொரோனா வைரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் அந்த அறிகுறிகள் தென்படுதுன்னா கவர்மெண்ட் அணுகுனா கவர்மெண்ட் எந்த ஸ்டேஜுங்கிறத பொறுத்து மாநில மருத்துவம், ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படிங்கிறத அவங்க நம்மளுக்கு செய்கிறதுக்கு வழிவகுப்பாங்க. ஸோ நம்ம இந்த 2 விஷயங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது கொரோனா வைரஸில் மிக தலையாயதாக நம்மளுக்கு முதல்ல பாதிக்கப்படுற உறுப்புன்னு பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்க்கு ஆர்கன் அஃபெக்ட் ஆகிறப்ப என்ன ஆகுனா அதில் ஃபார்ம் ஆகிற மியூக்கஸ் சளி திக்காகி அதை அது கரையிறதுக்கு உடையிறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குறது தான் கொரோனா வைரஸோட தனித்தன்மை. அதில் நம்ம அதுக்கு அந்த மாதிரியான எதிர்ப்பு சக்தியை வைரஸ் இன்ஃபெக்ட் ஆனால் எதிர்ப்பு சக்தி உருவாகிறதுக்கும் அதை எதிர்த்து போராடுறதுக்கும் ஏற்ற மாதிரியும் நம்மளுக்கு பொதுவாக சளி பிடிச்சு நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறைச்சிக்காமல் இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி உணவை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி உணவை தவிர்க்கணும், என்ன மாதிரியான நம்ம சுய தூய்மை, நம்மளை வீட்டை சுற்றி உள்ள பகுதிகளை தூய்மை வச்சுக்கிறதுங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு சின்ன காணொலி தான் இது. என்னென்னா என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மிளகு ரசம் 1 நாள், பூண்டு ரசம் 1 நாள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். தக்காளி ரசம்ங்கிறத நிறையா தவிருங்க. தக்காளிக்கு ஒரு விதமான குளிர்மைத்தன்மை உண்டு, முதல் விஷயம். அடுத்தது காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்லா வெயில் காலம் ஒரு பக்கம் தொண்டையெல்லாம் ட்ரைனஸ் இருக்கும். ட்ரைனஸ் இருக்க கிருமிகள் ஒரு பக்கம் இது தங்கிட்டு இருக்கும். நல்லெண்ணெய் குளிக்கிறதுங்கிறது வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் உள்ள அந்த வறட்சியை போக்கும். அதை தொடர்ந்து காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு மோஷன்லாம் போயிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு, கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம கார்கிள் பண்ணலாம். இதை காலையில் ஒரு வேளை, நைட் தூங்குறப்ப 2 நேரமும் பண்ணோம் அப்படின்னா நம்ம மூக்கடைப்புனால வாய் வழியாக மூச்சு விட்றப்ப அந்த ஏர் மூலமாக வாயில் போய் நுண்ணுயிரிகள் தங்கிக்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு வெகுவாக குறைக்கும்.
தொண்டையில் உள்ள கிருமிகளை கொல்றதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும். எப்படி கார்கிள் பண்ணணுங்கிறது அது வந்து நிறைய பேர் வந்து நான் சும்மா ஒரு டைம் மேலோட்டமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தொண்டை வரைக்கும் அந்த கொதிக்க வச்ச தண்ணியை இறக்கி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் போனாக்கா அவனுக்கு கெடுதலாம் கிடையாது, தப்பு கிடையாது. அதை ஒரு பண்ணி முடிஞ்சளவு கார்கிள் பண்ணி துப்பிட்டு திரும்ப அதே மாதிரி ஒரு 10 to 15 டைம்ஸ் பண்ணணும். அதே மாதிரி நைட் ஒரு டைம் பண்ணணும். இது கண்டிப்பாக செய்யக்கூடியது. அதே பூண்டு துவையல் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா சேர்க்கணும். கருவேப்பிலை துவையல் நிறையா சேர்க்கணும். குளிர்ச்சியான காய்கறிகள், அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரியான கீரை வகைகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மற்ற கீரைகள்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் குளிர்மை அதிகமாக உடையது. அதே மாதிரி நீர் காய்கறிகள்லேருந்து வாழைப்பூ, வாழைத்தண்டு, முள்ளங்கி, பூசணிக்காய், சொரக்காய் இந்த மாதிரியான உணவு காய்கறிகள்லாம் தவிருங்க. சேர்ந்த மாதிரி வந்து இனிப்பு, கேக்கு, ஸ்வீட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் சுத்தமாக தவிருங்க. அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா நாட்டுக்கோழி சூப் வகையில் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கோழி ஒரு சூட்டுத்தன்மை உடையது, கபத்தை அறுக்கும் தன்மை உடையது. அதே மாதிரி நண்டு குழம்புன்னே சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நண்டு குழம்பாக வச்சு சாப்பிட்றப்ப அது சளியையும் கரைக்கும், சளியை வெளியேற்றும் தன்மை உடையது. மோஷன் வழியாக வெளில வரும். தொண்டை வழியாக இருமல் மூலமாக அறுக்கி கோலையை வந்து இலக்கி வெளில கொண்டு வரதுக்கான இயல்பான பண்பு உடையது. அடுத்த விஷயம் பனங்கள் கண்டு தண்ணி. டெய்லியுமே எல்லாருமே நைட்டு, இது நான் நபருக்கான அளவு சொல்கிறேன், நல்ல தூய்மையான ஃபஸ்ட்டு குவாலிட்டி பனங்கள் கண்டுங்கிறது என்னென்னா நல்ல ரெட்டிஷ் பிளாக் கலரில் இருக்கும். லைட்டாக ஒரு மண் தன்மை இருக்கும். அப்படியே காய்ச்சி எடுத்தது அதை வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணாததாக இருக்கிறது தான் அதுக்கான காரணம். 2 ஸ்பூன் பனங்கள் கண்டு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டிட்டு அதில் ஒரு பிஞ்ச் நெய் சூட்டுடைய வச்சோம்னா சூட்டில் அந்த நெய் உருகிரும். அதை குடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து தொண்டைக்கு ஒரு சூதனிங் எஃபெக்ட் கொடுக்கும். தொண்டை கரகரப்பு இதெல்லாம் மாற்றும். அதே மாதிரி வந்து தண்ணி குடிக்கிறது வெந்நீராக குடிக்கலாம். இன்னும் பெட்டர் விஷயம் என்னென்னா துளசி ஆர் நொச்சி இலை ஏதாவது கிடச்சிச்சின்னா நல்லா கசக்கி போட்டு கொதிக்க வச்சு தண்ணி மாதிரி குடிச்சிங்கன்னா இந்த 2 இலைகளுக்கும் சுவாச குழலை விரிவுபடுத்தும் தன்மை உடையது, கோலை அகற்றும் தன்மை உடையது. அதனால் வந்து இது மாதிரி எடுக்கிறப்ப தண்ணி குடிக்கிறப்ப இன்னும் நல்ல தொண்டைகளுக்கும் சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் குறைக்கிறதுக்கான வழிவகுக்கும். அதே மாதிரி வந்து ஆவி பிடிக்கிறது, மஞ்சத்தூள், கல்லுப்பு கொப்பளிக்கிறதுக்கு சொன்ன மாதிரி வந்து மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு வேது பிடிக்கலாம். நொச்சி இலை கசக்கி போட்டு மஞ்சத்தூளும் போட்டு கொதிக்க வச்சு நல்லா ஆவி கிளம்புறப்ப இறக்கிட்டு அந்த ஆவியை மின்மண்டை, பின்மண்டை, நல்லா தொண்டை பகுதி, தொண்டை வழியாக அந்த வேதை இழுக்கிறது, மூக்கு வழியாக இழுக்கிறது இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த வேது பிடிக்கிறதுங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கோழையை மேலே உருவாக்காமல் அந்த கிருமிகளை கொல்றதுக்கான வலுவை கொடுக்கும், எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். இன்னும் அடுத்த விஷயம் மூக்கடைப்பு இருக்குன்னா நல்லா ஒரு வங்காள மஞ்சள் சொல்லுவாங்க, விரலி மஞ்சள் சில பேர் சொல்லுவாங்க. எது விரலி மஞ்சளும் சேர்த்துக்கலாம். விரலி மஞ்சள் எடுத்து நல்லெண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு அந்த விளக்கு அனலில் காமிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து புகை வரும். அதை நல்லா டீப்பாக மூக்கில் இழுத்தீங்கன்னா மூக்கடைப்பு அந்த கோழையை அடைச்சிக்கிட்டு மூக்கு அடைச்சிட்டு இருக்கிறத வந்து அறுத்து மூக்கு சுவாச பாதையை நல்லா கிளியர் பண்ணிவிடும். அங்கே உள்ள கிருமிகளையும் கொல்லும். இது ஒரு விஷயம். அடுத்தது ரசம் சேர்க்கிறீங்கன்னா துளசியை ஓமவல்லி இலை கிடச்சா நல்லா கசக்கி போட்டு ரசத்தில் ஒரு நாள் துளசி நல்லா அந்த அரைச்சி போடுவாங்கள்ல மிளகு எல்லாமே, அதில் துளசியும் ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சி போட்டு அதை கொதிக்க வச்சு பண்ணோன்னா அது நல்லது. அதே மாதிரி ஓமவல்லி இலையும் செய்யலாம். ஓமவல்லி இலையும் அதே மாதிரி வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்றப்ப ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு இந்த கபசுர குடிநீரில் ஓமவல்லி இலை தான் நிறையா அதில் சேரும். அது ஒன் ஆஃப் த இன்க்ரீடியண்ட்டாக ஓமவல்லி இலையை நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடத்தாலும் சாப்பிட்றதுல தப்பு இல்லை, சளியை கரைக்கக்கூடிய தன்மை உடையது. அடுத்த விஷயம் வந்து என்னென்னா துளசி 2-3 இலை கிடச்சா நார்மலாக சாப்பிட்லாம். வெற்றிலை சாறு சேர்த்துக்கலாம். கேழ்வரகு கஞ்சி சளிக்கு ரொம்ப நல்லது. பச்சரிசியெல்லாம் நிறைய குறைங்க, குளிர்ச்சி, அதை தவிருங்க. அதே மாதிரி வந்து தூதுவளை ரசம், தூதுவளை துவையல் ரொம்ப மிக நல்லது, சூடு, அப்போ வந்து கபத்தை அறுக்கும். கல்யாண முருங்கை அடை தோசை சேர்த்துக்கலாம். முசுக்கை கிடச்சிச்சின்னா இதெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கிது. நம்மளுக்கு பெரியவங்களுக்கு நம்மளுக்கு இது இருக்கும் அடை தெரியாதுங்கிற மாதிரியான கண்டிஷன்லாம் இருக்கும். முசுக்கையை அடை தோசை மாதிரி சாப்பிட்லாம். முசுக்கை பால் மாதிரி சாறு மாதிரி குடித்தோம் அப்படின்னா நெஞ்சு சளியெல்லாம் அப்படியே கரைச்சி எடுத்துரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்துக்கிட்டே வரப்போ ரொம்ப நல்லது. நம்ம தம்பில் பொதுவாக தூய்மையை வச்சுக்கிறது என்னென்னா மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியில் குளித்தோம் அப்படின்னா அந்த கிருமி தொத்துங்கிறது வந்து நிறையா வெகுவாக குறைக்கலாம். நம்ம வீட்டில் வந்து பசுஞ்சாணம் மஞ்சத்தூள் கரைச்ச தண்ணியில் நல்லா தொடச்சோம் அப்படின்னா அந்த ட்ராப்லெட்ஸ் வைரஸ் வந்து அந்த நீர் திவலைகள் மூலமாக பரவுதுங்கிறாங்கள அதெல்லாம் வந்து கில் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு வேளை வந்து அந்த மாதிரியான இதை பண்ணாலே போதும். அதே மாதிரி சானிடைசர்ஸ் வந்து சோப்பு தண்ணி சோப்பு கிடைக்கல அப்படின்னா நார்மல் மஞ்சத்தூள், படிகாரம், கல்லுப்பு போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை அதில் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தாலே கையை நல்லா சொன்னபடி கவர்மெண்ட் அறிவுறுத்தினபடி நல்லா தேய்த்து கழுவுனாலே
நம்மளுக்கு வந்து வெகுவாக இந்த மாதிரியான நோய் தொற்று வந்து நிறையா தவிர்க்கலாம். இதுபோல் வந்து ஊரடங்கு ஒரு பக்கம், சோஷியல் டிஸ்டன்சிங் மறுபக்கம், இன்னொரு பக்கம் நம்மளோட எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய உணவு, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கான வாழ்க்கை முறை, நம்மளோட சுய தூய்மை, சுற்றி உள்ள தூய்மைகள், நம்மளை சுற்றி உள்ள தூய்மைகள், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு அரக்கன்ட்டேருந்து நம்மளை தற்காத்துக்கிட்டு அதையும் அடியோடு விரட்டுறதுக்கான வழிவகையை நம்ம நாட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பெரும் பணியாக தான் நான் இதை இங்கே சொல்ல விருப்பப்படுறேன். நன்றி, வணக்கம்.